அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ஒரு திரைப்படம் சிவாஜி அப்படிங்கிற திரைப்படம். இந்த படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும். ரஜினிகாந்த் ஆக்சுவலாக ஒரு கல்வி நிறுவனங்களை கட்டுவதற்காக, அது இலவசமாக கல்வி கொடுப்பதற்காக அவர் ஒரு பிளான் வச்சுருப்பார். அப்போது வில்லன்கள்லாம் சேர்ந்து கனல்கண்ணன் அவர்களை அனுப்பி, நீங்கள் ஸ்கூல் காலேஜ் கட்டுறதுக்கு பதிலாக ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி, ஒரு ஷாப்பிங் கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவாங்க. இன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்கூல் நடத்தக்கூடிய யாராக இருந்தாலும், இல்லை ஸ்கூல் நடத்தணும் அப்படின்னு ஆசை வச்சுக்கிட்டு ஒரு எண்ணத்தில் பணத்தை வச்சுருக்காங்க அப்படின்னாலும், அவங்களுக்கு வரக்கூடிய முதல் எண்ணம் ஸ்கூல் கட்ட வேணாம்ப்பா, தேவையில்லாத பிரச்சனை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், அதுக்கு போல் கம்பெனி கட்டிட்டு போயிடலாம், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டு போயிடுற மாதிரி ஆகிடுறாங்க. ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோ கம்ப்யூட்டர் கம்பெனியோ கட்டுறதுக்கு எண்ணம் போய் ஸ்கூலில் கட்ட வேணாம், ஸ்கூல் பிஸ்னஸே வேண்டாம் அப்படின்னு போகின்ற அளவுக்கு இன்றைக்கு தமிழகம் போயிருக்குதா, இல்லை இந்தியா போயிருக்குதா அப்படிங்கிறதுக்கான மக்கள் மனநிலைமை என்னவாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், திருச்சி மணப்பாறை ஸ்கூலில் நடந்த சம்பவத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய நிகழ்வு என்ன பார்க்க போகிறோம் இந்த பதிவில். திருச்சி டிஸ்ட்ரிக்டில் மணப்பாறை அப்படிங்கிற ஊர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குரு வித்யாலயா அப்படிங்கிற ஒரு ஸ்கூல். அது உள்ள மெட்ரிகுலேஷனும் இருக்குது, சிபிஎஸ்சியும் இருக்குது. அந்த ஸ்கூலில் கரெக்டாக February 6, 2025 அன்னைக்கு காலைல 10:20 ஸ்கூல் அவங்க ஒரு கிளாஸ் 4th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் இருக்கிறது. அந்த 4th ஸ்டாண்டர்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய டீச்சரை வெளியே ஒரு ஃபங்க்ஷனுக்காக யாரோ ஒருத்தர் கூப்பிட்றாங்க. ஸோ அவங்க டீச்சர் அங்கே போயிடுறாங்க. இப்போ இந்த டீச்சர் இல்லாத காரணத்தினால பசங்க சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக அந்த ஸ்கூலுடைய தாளாளரான சுதா அப்படிங்கிறவங்களுடைய கணவரான வசந்தகுமார், அவர் இந்த ஸ்கூலோட அறங்காவலர் அப்படிங்கிறாங்க. ஸோ அவர் அங்கே அனுப்பி விட்றாங்க. அவர் அந்த 4th பிள்ளைங்கிட்ட போயிட்டு ஃபுல்லாக பசங்க பொண்ணுங்கள்லாம் தனித்தனியாக உட்காந்து படித்த பசங்க இருக்குதுங்க, ஏன் கத்திக்கிட்டு இருக்க, சத்தம் போட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் படம் வரைய சொல்கிறார், ட்ராயிங் பண்ணுறாங்க. அப்போது அவர் சுற்றி வராரு. சுற்றி அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெஞ்சு, அந்த பெஞ்சில் ஒரு குழந்தை உட்காந்துருக்கு, பெண் குழந்தை. அந்த குழந்தை பக்கத்தில் போய் உட்காந்து அந்த குழந்தை தோலில் கை போடுறார். இது வரைக்கும் தான் மீடியாவுக்கு எக்ஸ்போஸ் பண்ண அந்த ஒரு வீடியோவில் தெளிவாக தெரியுது. அதற்கு மேல் தெரியாமல் இருப்பதற்காக காவல்துறையே அதை ஏன்னா விக்டிமுடைய முகம் தெரியாமல் இருக்கிறதுக்காக பிளர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த சம்பவத்துடைய கோராக தெரியுது. ஸோ இது நடக்கிறது. அது ஏதோ கையை தோல் மேலே போட்டு என்னமோ பேசுகிறாரு. பேசின உடனே அந்த குழந்தை வெளியே போகுது. வெளியே போனே அவர் போய் தோரத்தில் பலவந்த படத்தில் அந்த குழந்தையுடைய வெளியடையே நகர்ந்து சைடில் ஒரு பேசேஜ் அடையே போயிடுது. அதற்கு மேல் எதுவுமே காட்டப்படவில்லை. இது முடியுது. இது நடக்கிறது காலை 10:20 நடக்குது மக்களே. நைட்டு 10 மணிக்கு அந்த குழந்தை அவங்க பாட்டிக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. சொன்னதுமே அந்த ஊரில் சொந்தக்காரங்க மக்கள்லாம் சேர்ந்து ஸ்கூலுக்கு வராங்க. ஸ்கூலுக்கு ஸ்கூலில் உள்ளே என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு அப்படிங்கிறத அவங்க கேட்குறாங்க, சொந்தக்காரங்களாம் கேட்குறாங்க. அப்போ இந்த வசந்தகுமார் அப்படிங்கிற நபர் அங்கே தான் இருக்கிறாரு. அவரை ஒரு ரூம்குள்ளே வச்சு அடிக்கிறாங்க. இந்த சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மாணவி 4வது படிக்கக்கூடிய மாணவி, அந்த மாணவி சொந்தக்காரங்க ஒரு ரூம்குள்ளே வசந்தகுமாரை அரையிற வீடியோ இன்றைக்கு வெளியாகிருக்கு. ஸோ யார் அவங்க அரையிறதுக்கான ரைஸ் கொடுத்தது நமக்கு தெரியல. அரையிறாங்க, கிட்டத்தட்ட டிப்பிக்கலாக மிரட்டுறாங்க, ஹராஸ் பண்ணுறாங்க அந்த நபர். அதற்கு பிறகு சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்குறாங்க. ஃபுட்டேஜில் அந்த குழந்தையோட எல்லாம் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. சுதா அப்படிங்கிறவங்க வராங்க. அவங்க தான் அந்த பள்ளியை தாளாக இருக்கிறாங்க. அவங்க கன்வின்ஸ் பண்ணி வெயிட் பண்ணுங்கள், சத்தம் போடாதீங்க, கூச்சல் போடாதீங்க, நான் ஃபுட்டேஜ் காட்டுறேன்னு சொல்கிறாங்க. ஃபுட்டேஜ் காட்டுறாங்க. காட்டணும் அந்த ஃபுட்டேஜில் தோல் மேலே கையை போடுறது தெரிகிறது. யார் கேட்டால் தோல் மேலே கையை போடுறதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் அடிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணும்போது போலீஸ் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க போலீஸ். ஆனால் அங்கே உள்ள க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியல போலீஸால். அங்கே உள்ள மக்கள்லாம் சேர்ந்து ஸ்கூலில் கல் எடுத்து அடித்து அந்த ஸ்கூலை உடைக்கிறாங்க, காடிலாம் உடைக்கிறாங்க. ஒரு கார் இருக்குது, அந்த காரை கவுத்து போட்டுறாங்க. கார் தலைகீழ கவுக்கப்படுகிறது. அந்த நபரை அடிக்கிறாங்க. அப்புறமா செக்யூர் பண்ணுறாங்க போலீஸ். செக்யூர் பண்ணி அந்த ஸ்பாட்டில் இருந்த அறங்காவலர் வசந்தகுமார், தாளாளர் சுதா, தலைவர் மாராட்சி, துணைத் தலைவர் செழியன் 4 பேர் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க போலீஸ். இப்போது இந்த ஸ்கூலுடைய முதல்வர் ஜெயலக்ஷ்மி அப்ஸ்காண்டிங் ஆகியிருக்காங்க. ஸோ அதுக்கு பிறகு இந்த விஷயம் வெளியே பூதாகரமாக வெடிக்குது. இது நடக்கிறது 6th of February இரவு நடக்குது. ஸோ 7ஆம் தேதி நேற்று எல்லாருமே இந்த விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இது பூதாகரமாக வெடிக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு ஜெயலக்ஷ்மி அப்படிங்கிற அந்த பிரின்சிபால்
சரண்டர் ஆகுறாங்க வந்து. இப்போ நான் சொன்ன பாருங்கள் மக்கள், நம்முடைய இந்த வீடியோன்னு ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம், ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு இன்றைக்கு அனைவரும் பயப்படுவார்கள், ஸ்கூல் ஆரம்பிக்க யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அதாவது இங்கே வசந்தகுமார் அப்படிங்கிற நபர் அந்த பெண் குழந்தை தோல் மேலே கையை போடுறார், ரைட், கண்டிப்பாக அது போடுறாருன்னு தெரிகிறது. இப்போது இந்த வசந்தகுமாருக்கு மேலே மட்டும் எஃப்ஐஆர் போடப்பட வேண்டுமா, இல்லை சுதா, மாராச்சி, செழியன், ஜெயலட்சுமி எஃப்ஐஆர் போடணுமா? அவங்க என்ன பண்ணாங்க இந்த இடத்துல? க்ரைம் சீனில் இருந்தாங்களா, ஸ்பாட்டில் இருந்தாங்களா? எதுவுமே இல்லாதவங்க மீது எஃப்ஐஆர் போட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஸோ காவல்துறை ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த சோ கால்டு கம்ப்ளைனண்ட், அந்த பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையின் பெற்றோர்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுது இவங்க எல்லாரையும் விசாரிங்கன்னு எழுதி கொடுப்பாங்க. எழுதி கொடுக்கும்போது, இல்லைங்க நீங்கள் பார்த்தீங்க, போய் ஃபுட்டேஜ் பார்க்குறீங்க, யார் அங்கே சம்மந்தப்பட்டிருக்கான்றது அவங்கள மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், மற்றவங்கள ஏன் சொல்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை காவல்துறை சொல்ல முடியாது. சொல்லிட்டாங்கன்னா உடனே வந்து போக்சோ வழக்கில் அவங்க காவல்துறை வந்து சட்டத்தை மீறுறாங்க, விசாரணையுடைய சிஆர்பிசியை மீறுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே வழக்கு ஒன்று போடுவாங்க, அவங்கள ரிமாண்ட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ காவல்துறை என்ன பண்ணுது, வாங்க கம்ப்ளைண்ட் வாங்குதா, கொடுப்பா எல்லாத்தையும் கொடு, சரி யாராவது விசாரிக்கணுமா, சரி எல்லாத்தையும் கூட்டு ரிமாண்ட் பண்ணி கூட்டு போகிறாங்க, எஃப்ஐஆர் போகிறாங்க மேலே. இப்போ இந்த வழக்கில் சுதா, மாராச்சி, செழியன், ஜெயலட்சுமி என்ன பண்ணாங்க, என்ன தப்பு பண்ணாங்க? இன்ஃபேக்ட் இந்த பாதிக்கப்பட்ட குழந்தையுடைய பெற்றோர்கள் சொந்தக்காரன்லாம் போயிட்டு ஃபுட்டேஜை பார்க்குறாங்க. ஃபுட்டேஜில் வசந்தகுமார் அப்படிங்கிறவர் தான் அந்த குழந்தை தோல்மை கை போட்டிருக்காருன்னு தெளிவாக தெரியுது. அப்போ கம்ப்ளைண்ட் வசந்தகுமார் மேலே கொடுக்கணுமா, இல்லை ஸ்கூலில் மொத்த பேர் மேலே கொடுக்கணுமா? பேசாமல் இந்த பெற்றோர்கள் என்ன பண்ணலானால், ஸ்கூலில் வந்து பல டீச்சர்ஸ் இருப்பாங்க, எல்லாரும் பேரையும் போட்டு விடலாமே, பேசாமல் குழந்தைங்க பேரையும் போட்டு விட்டலாமே, 4th படிக்கிற பிள்ளைக்கு ஆயாமல் இருப்பாங்க, அவங்க பேரும் போட்டு விட்டலாமே, எல்லாருமே எஃப்ஐஆர் போடட்டும், ரிமாண்டு கூட்டு போட்டோம் போலீஸு. இதான் நான் சொன்ன மக்களே, இந்த மக்களின் மனநிலைமையால் அடுத்த யாருமே ஸ்கூல்னு ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட் சிவாஜி அந்த ரஜினி அந்த படத்தில் வந்து ஃப்ரீயாக பண்ணுற மாதிரி கொடுப்பார், பட் நோ ஒன் இஸ் டூயிங் ஃபார் ஃப்ரீ ஹியர். எல்லாருமே வந்து அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க. ஆனால் அந்த பிஸ்னஸ் கூட பண்ண வேண்டாம்ப்பா, எதுக்குப்பா ஸ்கூல் கட்டிக்கிட்டு நம்ம அவஸ்தைப்படணும் அப்படிங்கிற அளவுக்கு மனநிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கிறது இந்த சிரமமான உண்மை. இந்த மக்களின் மனநிலையால் தப்பு பண்ணுறவனை விட்டுட்டு தப்பு பண்ணாத எல்லார் மேலேயும் எஃப்ஐஆர் போட வைக்கிறதுன்றது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் அப்படின்ற கேள்வி இருக்குது. ஸோ அடுத்து எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் போட்டு நேற்று இரவு வந்து, ஏன்னால் இந்த ஊர் அடங்க வேண்டும், இந்த சொந்தக்காரங்களாம் வந்து கொஞ்சம் அடங்கணும், அதுக்கு நடுவில் வந்து வெளியே அவங்க ரிமாண்டு கூட்டு போனால் அடிச்சிட்டாங்கன்னா கஷ்டம், சிக்கல். ஸோ எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க போலீஸ். இரவு நேரத்தில் ரிமாண்டு கூட்டு போகிறாங்க. ஸோ நீதிபதி அவர்கள் பார்த்துட்டு இதில் என்ன தப்பு நடந்திருக்குன்னு கேட்குறாரு. அப்போ இந்த ஃபுட்டேஜை காட்டுறாங்க. ஃபுட்டேஜ் பார்த்துட்டு இது யாருக்கு கேட்குறாரு, வசந்தகுமார்னு சொல்லிட்டு அந்த அக்யூஸ்ட் அங்கே பார்க்குறாரு. நீதிபதி பார்த்து சொல்கிறார், இப்போது இவங்க தப்புன்றிருக்காருன்னு இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஃபுட்டேஜ் காட்டுது, இவர் இருக்கார், அந்த குழந்தை கை தூக்கி போகிறாருன்னு இருக்குது. மற்றவங்க என்ன தப்பு பண்ணாங்க கேட்குறாரு நீதிபதி. எந்த தப்பும் பண்ணல, பெட்டிஷனர் கொடுத்ததுனால எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, ரிமாண்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. ஸோ நீதிபதி அவர்கள் தன்னோட சொந்த பெயிலேயே சுதா, மாராச்சி, செழியன், ஜெயலட்சுமி வந்து விடுவித்திருக்கார். வசந்தகுமார் வந்து ரிமாண்ட் பண்ணிருக்கார் மக்களே. இந்த மாதிரி நீதிபதிகள் இருக்கின்ற காரணத்தினால தான் இந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் நடத்தலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஓரத்தில் வெளிச்சம் தெரியுது. சப்போஸ் கள்ளக்குறிச்சி மாதிரி தப்பே பண்ணாமல் ரவிக்குமார், சாந்தி, கிருத்திகா, ஜபஜீவப்பிரியா, அந்த பிரின்சிபல் எல்லாத்தையும் உள்ளே போட்டாங்க பாருங்கள், அதே மாதிரி பண்ணால் வச்சுக்கலாம் மக்களே, ப்ரைவேட் ஸ்கூலே வேணாம்பான்னு எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க எல்லாருமே. இல்லையா கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு எப்போ நீங்கள் பண்ணுங்கள், கவர்மெண்ட் ஸ்கூல் நடத்துறீங்க இல்லையா, எங்கள் ஸ்கூலில் வேலைக்கு வாங்கிட்டு சொல்லி கேட்டுருவாங்க. ஒரு ரேட்டு தாங்க, விலைக்கு வாங்கிக்கிங்க, நாங்கள் வேறு பிஸ்னஸ் பண்ண போகிறோம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படியாக ஸ்கூல் நடத்துவதற்கு ஏதுவாக எந்தவித ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் ப்ரைவேட் ஸ்கூலில் உள்ள இவர்களாம் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதை நம்ம பார்க்க வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா மக்கள், இங்கே மிக முக்கியமான ஒரு விஷயம், இப்போ வசந்தகுமார் தப்பு பண்ணிட்டாரா, அந்த குழந்தை என்ன பண்ணார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இப்போ இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, மக்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நாம் கொஞ்சம் பின்னோக்கி போக வேண்டியது இருக்குது மக்களே. ஒரு காலத்தில் இப்போ நாங்கள்லாம் ஸ்கூல் படித்த சமயத்தில் பார்த்திங்கன்னா, இது மாதிரி ஏதாவது கிளாஸ் ரூம்ஸில் வந்து மிஸ் இல்லை அப்படின்னா அப்போ ஹெட் மாஸ்டர் வருவாங்க, இல்லை வேறு ஏதாவது பெரிய கிளாஸ் எடுக்கிற டீச்சர்ஸ் யாராவது வருவாங்க. எனக்கு நினைவு இருக்கிறது, நான் 3rd படிக்கும்பொழுது வந்திருக்காங்க. வந்தப்போ எல்லாரையும் ஃபஸ்ட்டு பேர் கேட்பாங்க, அடுத்தது என்ன ரேங்க்குன்னு கேட்பாங்க. 3rd படிக்கிறப்போ என்ன ரேங்க்குன்னு கேட்பாங்க. அப்போ சில பேர் வந்து கொஞ்சம் மார்க் கம்மியாக, ரேங்க்கு கம்மியாக ஃபெயில் மேக்ஸிமம் வந்து போட மாட்டாங்க 3rdலலாம்.
பட் ரேங்க் கம்மியாக எடுத்த பசங்கிட்டலாம் போயிட்டு பக்கத்தில் உட்காந்து தோளில் கை போட்டு, அது பையனும் இருக்கும் பொண்ணும் இருக்கும், தோளில் கை போட்டு உன் பேர் தானே, ஓகே ஏன் ரேங்க் கம்மியாக எடுத்திருக்க, படிக்க கஷ்டமாக இருக்கா, என்ன படிக்க கஷ்டமாக இருக்குது சொல்லு, நான் கற்றுறேன் சார் கற்றுறேன் சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது பையன்ட்டையும் கேட்பாங்க பொண்ணுட்டையும் கேட்பாங்க. அப்போது அந்த வயசில் அந்த 3rd படிக்கிறப்போ இருக்கக்கூடிய மெச்சூரிட்டி எங்களுக்கு என்ன இருக்கும்னா ஒன்றுமே இருக்காது. கிட்டத்தட்ட 9th படிக்கும் பொழுது சயின்ஸ் ரிப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும், சாப்டர் இருக்கும் மக்களே. அந்த சாப்டரை படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம்னால் முத்தம் கொடுத்தா குழந்தை ஃபார்ம் ஆயிரும், தொப்புளை பிடிச்சி அழுத்தினா குழந்தை வெளியே வந்து நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அந்தளவுக்கு நாலேஜ் இருந்தது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா. ஆனால் அதேமாரி பெண் குழந்தைங்களும் வயசுக்கு வர்றது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 13-14 இயர்ஸில் வயசுக்கு வரதை நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் இந்த காலகட்டங்களில் குழந்தைங்க வந்து 3rd 4th படிக்கிறப்ப வயசுக்கு வந்துடுது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்ற செடென்டரி லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய ஜங்க் ஃபுட்ஸு, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்ன்றது யூசேஜ் ஆஃப் ஃபோன்ஸு, லேப்டாப்ஸு, கம்ப்யூட்டர்ஸ், இது மாதிரி நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. ஸோ குழந்தைங்க சீக்கிரமாக வயசுக்கு வரதுனால அந்த குழந்தைங்களுக்கு நல்லது கிட்ட தெரிய மாட்டேங்குது, எது தப்பு எடுத்து தெரிய மாட்டேங்குதுன்றனால தான் இப்போல்லாம் வந்து குட் டச் பேட் டச் அப்படிங்கிறத ரொம்ப ஏழையாக கற்றுக் கொடுத்துட்ருக்குறாங்க குழந்தைகளுக்கு. ஸோ ஒரு காலகட்டங்களில் ஒரு பெரிய சாரோ இல்லை டீச்சரோ இல்லை வீட்டில் அங்கிளோ யாராவது ஒருத்தவங்க வீட்டில் இருக்கக்கூடிய 5வது படிக்கிற வரைக்கும் அந்த குழந்தைகளை பெண்ணோ பையனோ குழந்தையாக தான் பாவிப்பாங்க. அந்த குழந்தைய கொஞ்சம் பொழுது அவங்க கட்டிப்பிடிப்பாங்க, முத்தம் கொடுப்பாங்க. அது ஒரு தப்பான ஒரு அணுகுமுறையாக இல்லாமல் இருந்தது. இன்ஃபேக்ட் முத்தம் கொடுக்குறவங்களுக்கும் சரி அந்த குழந்தைக்கும் சரி. இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா மக்களே, இன்ஃபேக்ட் இது வந்து போக்சோ அப்படிங்கிற ஒரு சட்டம் இயற்றி ரொம்ப நாளைக்கு ஒரு பெரிய அவேர்னஸ்லாம் இல்லை. இப்போ ரீசன்ட் காலகட்டங்களில் குழந்தைங்க ஏழியராக வயசுக்கு வர்றது காரணத்தினாலையும் குழந்தைங்கிட்ட சிலுமிஷம் சில பேர் பண்ணுறாங்கன்ற காரணத்தினாலையும் இது வந்து ஒரு பெரிய அவேர்னஸாக கொண்டு போகப்படுது. இப்போ பெண் குழந்தையை பெற்றவங்க வந்து ஆட்டோவில் அனுப்பிச்சி விட்றாங்க, ஆட்டோமேன் இருக்கார், ஸ்கூலில் வாட்ச்மேன்ஸ் இருக்கார், ஆயாமா இருக்கிறாங்க, இல்லை அங்கே உள்ள ஜென்ஸ் இருக்கிறாங்க, இல்லை ஸ்கூல் பஸ் அனுப்புறப்ப அங்கே சில மென் இருக்கிறாங்க. இவங்களாம் ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணுற போகிறாங்கன்னு எக்ஸ்ட்ரா ஒரு கேர் எடுத்துக்கிட்டு பேரண்ட்ஸு அதை கற்றுக் கொடுக்குறாங்க. தே டீச் குட் டச், தே டீச் பேட் டச். ஆனால் குட் டச் பேட் டச்சை தாண்டி ஒரு 13-14 வயசு பொண்ணுக்கு தெரியும், ஒரு வயசுக்கு வந்த பொண்ணுக்கு தெரியும், ஒருத்தவங்க தொடுறாங்க, ஒருத்தவங்க சிரிக்கிறாங்க அப்படின்னால் இது குட் டச்சா பேட் டச்சா, இது குட் அப்ரோச்சா பேட் அப்ரோச்சா, குட் ஸ்மைலா பேட் ஸ்மைலான்றது வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியும். ஆனால் ஒரு 4வது படிக்கக்கூடிய குழந்தைக்கு யாரோ ஒரு 3rd பர்சன் நம்மக்கிட்ட வந்து உட்காந்து தோளில் கை போடுறாருனாலே இது பேட் டச்சு தான், இது டச்சு, அப்புறம் தான் பேடு குட்லாம், நீ ஏன் டச் பண்ணுற அப்படிங்கிற கேள்வி தான் இங்கே வருது. அப்போ இந்த ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறது குழந்தைகள்கிட்ட பெரியவங்களும் பண்ணுவதை தவிர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கு சூழ்நிலை வந்து போச்சு. நீங்கள் நல்லா பார்க்கணும் தெரியும் மக்களே, நம்ம இதை பற்றி பேசிக்கோம் ஆல்ரெடி. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இன்றைக்கி நிறைய அப்பீல் கேஸ் வருது. அந்த அப்பீல் கேஸில் போக்சோ கேஸ் வருது. அந்த போக்சோ கேஸில் பார்த்தீங்கன்னா அது நான் சில கேஸ் எக்ஸாம்பிள் நான் கோட் பண்ணுறேன். எதிர் வீட்டு ஃப்ளாட்ஸு நல்லா ஃப்ரெண்ட்ஸாக பழகுறாங்க. இந்த பக்கம் ஒரு 50+ மென்னு, ஒரு 45+ விமனு. அவங்க குழந்தைகள்லாம் வந்து வெளியூரில் படிக்கிறாங்க, தனியாக இருக்கிறாங்க வெளியூரில் படிக்கிறதுனால. எதிரில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் வந்து வராங்க, வாடகைக்கு தான் வராங்க, அவங்க நல்லா பழக ஆரம்பிக்கிறாங்க. அங்கே உள்ள பெண் குழந்தைகளை வந்து நல்ல இந்த வீட்டிலே அதுங்க வளருதுங்க, இந்த வீட்டிலே சாப்பிடுதுங்க. ஏன்னா இவங்க குழந்தை வெளியூரில் படிக்கிறதுனால இந்த குட்டி குழந்தைங்க மேலே பாஸ் அதிகமாக இருக்குது அந்த 50 இயர்ஸ் மென் கிட்ட. ஸோ ஒரு இஷ்யூ வருது, ஒரு பிரச்சனையில் வந்து ரெண்டு ஃபேமிலியும் அடிச்சுக்கிறாங்க. அடித்த உடனே இதில் பழி வாங்குற முடிவு பண்ண உடனே என்ன ஆயுத கையாளுறாங்க அங்கே உள்ள வக்கீலை கற்றுக் கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா ஏன் கத்துறாங்கன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பெரியவங்க சண்டைக்குள்ளே குழந்தைங்க ஒன்றும் தெரிய போகிறதில்ல. குழந்தைங்கன்னா குழந்தைங்க தான். அதுங்களுக்கு வந்து எதிர் வீட்டு அங்கிள்கிட்ட நான் போகணுன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி போகுது. அடம் பிடிக்கிறப்போ அவங்க அடிக்கிறாங்கன்றப்போ எதிர் வீட்டிலோட ஏன்பா குழந்தை அடிக்கிற, எங்கே வரதான் சொல்லுது, ஏன் அடிக்கிற, என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை கத்துறது. இந்த மாதிரி வாக்குவாதம் இருந்திருக்கிற அந்த 2 குடும்பத்துக்குள்ளே. அப்போது என் குழந்தைய வந்து நான் அனுப்பிவிட்டேன், என் குழந்தை அடம் பிடிச்சின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டப்போ என் குழந்தைய தப்பாக பார்த்து சிரித்து தப்பாக தொட்டான் அப்படின்னு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அப்போது காவல்துறை இதை கேஸை ஃபைல் பண்ணி போக்சோ வழக்கு போடப்படுகிறது. இங்கே இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்குற வார்த்தை, நீ இந்த பொண்ணை தொட்டிங்களா? ஆமாங்க, வந்து குழந்தைய தூக்கி நான் மடியில் வச்சேன், அந்த ஜென்ஸ் சொல்கிற மடியில் வச்சேன், குழந்தைய நான் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி தோலை தொட்டு இப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டேன் குழந்தைய. போக்சோ, அவ்வளோதான். இது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் மக்களே. அதாவது போக்சோவுடைய செக்ஷன்ஸை நீங்கள் பார்க்கும் பொழுது, அது வடிவ ஆக்டை பார்க்கும் பொழுது அதில் ஒரு வார்த்தை வருது, நான் சொல்கிறேன் உங்களுக்கு.
செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிற கிளாஸ் 11ல் ஒன்று வரும். செக்ஷுவல் அசால்ட்டுன்னு கிளாஸ் 7ல் ஒன்று வரும். ஃபஸ்ட்டு அசால்ட்டு பார்க்கலாமே. செக்ஷுவல் அசால்ட். Whoever with sexual intent touches the vagina, penis, anus or breast of the child or makes the child touch the vagina, penis, anus or breast of such person or any other person or does any other act with sexual intent which involves physical contact without penetration is said to commit a sexual assault. ஸோ அந்த பெண்ணுடைய பிறப்புறுப்பையோ இல்லை ஆணுடைய பிறப்புறுப்பையோ பெண்ணுடைய மார்பகத்தையோ இல்லை பெண்ணுடைய புட்டத்தையோ நீங்கள் தொடுறீங்க, இல்லை நீங்கள் தொட வைக்கிறீங்க அந்த பொண்ணை அப்படின்னால், பெனிட்ரேஷன் இன்டர்கோர்ஸ் இல்லாமல் இதை பண்ணினால் அதுக்கு வந்து செக்ஷுவல் அசால்ட் அப்படிங்கிற கிளாஸ் 7க்குள்ளே வருது. இது வந்து உங்களுக்கு டீப், இது பரவாயில்ல. டேக் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கிளாஸ் 11 பார்த்தீங்கன்னா, a person is said to commit sexual harassment upon a child when such person with sexual intent, அது இன்டென்ட்டா இல்லையா அப்படிங்கிறது cannot be proven. ப்ளஸ் கிளாஸ் 11ல் சப் கிளாஸ் 1ல் பார்த்தீங்கன்னா, utters any word, ஏதாவது வார்த்தை சொன்னாலோ, செல்லக்குட்டி, பட்டுக்குட்டி, தங்குட்டி அப்படி சொல்லி முடிஞ்சு, ஆர் மேக்ஸ் எனி சவுண்டு, முத்தம் கொடுத்தாலோ இல்லை முத்தம் கொடுக்குற மாதிரி பண்ணாலோ சொல்லி முடிஞ்சு, ஆர் மேக்ஸ் எனி கெஸ்டர் ஆர் எக்ஸிபிட்ஸ் எனி ஆப்ஜெக்ட். கெஸ்டர் அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த இடத்துல சட்டத்து ரீதியாக என்ன கெஸ்டரு அப்படிங்கிறத இங்கே எங்கேயுமே விரிவாக்கப்படவே இல்லை. உதடு வந்து ட்ரையாக இருக்குப்பா சொல்லி முடிஞ்சு, பொண்ணை பார்த்து பண்ணிட்டா. உதடு ட்ரையாக இருக்குப்பான்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், என் குழந்தைய பார்த்து உதட ஒரு மாதிரி கடித்து பார்த்தாரு அப்படின்னு இதை ஒரு கெஸ்டராக கூட அந்த இடத்துல எஃப்ஐஆரில் பதிவு பண்ணலாம். இந்த அளவுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸஸாக போயிட்டுருக்கு மக்களே நம்ம நாட்டில். இப்போ இதை வந்து கிளாஸ் 11 படி இட் கம்ஸ் அண்டர் போக்சோ. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு குழந்தை ட்ரெயினில் வந்துட்டு இருக்குப்பா, அழகாக இருக்குது அந்த குழந்தை ரொம்ப சிரிக்குதுன்னா கூட நீங்கள் அப்புறம் தலைக்கீழ போடுங்க. இல்லைனால் ஏதாவது ஒரு ரூபத்தில் எவனாவது ஆகாதவன் பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், போக்ஸில் போட்டுவிட்ருவான். நீங்கள் இந்த குழந்தை சிரிக்கிறீங்க, அந்த குழந்தைய பார்த்து அது ஃபஸ்ட் சிரிக்குது, நீங்கள் திருப்பி சிரிக்கிறீங்க, அப்போ உதறு காஞ்சி போச்சு அப்படிங்கிறீங்க அப்படின்னால் கெஸ்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. கெஸ்டர் அப்படி வந்துடும் மைண்டில், சொல்லி முடிஞ்சு. ஆகாதவன்னா வச்சுக்கோங்க, ஏத்தாப்பில் போக்ஸு போட்டுவிட்ருவான். இந்த குழந்தைய பார்த்து அந்த ஒரு இன்டென்ட், செக்ஷுவல் இன்டென்ட்டில் உதற கடிச்சார் அப்படின்மா. சார் உதடு காஞ்சி போச்சுன்னு சப்பினங்க, ஏன் கடிச்சிங்க, ஏன் சப்பினீங்க, சார் ஏன் உததான் சப்பினேன், நோ கெஸ்டர் அப்படின்றவாங்க. இந்த அளவுக்கு இந்த போக்சோ அப்படிங்கிறது ஆபத்தாக இருக்கிறது மக்களே. இது வந்து இங்கே மட்டும் இல்லை, ஹைகோர்ட் மட்டும் இல்லை, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இதற்கான அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு, அதாவது இது அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணி இதை லிபரலைஸ் பண்ணிட்டால் தப்பு பண்ணுறவங்களுக்கு அது லிபரல் ஆகிடுமோ அப்படிங்கிற அடிப்படையிலையும் விவாதம் போயிட்டுருக்கு. ஆனால் இதனால் தப்பு பண்ணாதவர்கள் மீதெல்லாம் ஒரு தேவையில்லாத விரோதத்தின் காரணமாக இப்படி அவங்க வந்து போற்ற முடியும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இதுதான் அண்ணா நகர் கேஸ் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ராஜின்ற இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் டீப்பாக விசாரித்தாங்க அந்த பொண்ணுக்கிட்ட. ஏன்னா இந்த மாதிரி போக்சோ பொறுத்தளவுக்கு மக்களே, இப்போது வந்து உங்களுக்கு விசாரணை நடக்கும். சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும், அந்த குழந்தையை கூட்டிகிட்டு போயிட்டு ரகசிய வாக்குமூலம் எடுப்பாங்க நீதிபதி முன்னிலையில். அந்த இடத்துல கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தோலை தொட்டாராமா? ஆமாம் தொட்டார். வேறு என்ன சொன்னார்? கிட்ட வந்து நல்லா படிக்கிறேன்னு கேட்டார், அவ்வளோதான், கெஸ்டர். ஸோ இந்த 164 ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஒன்றே போதுமானதாக இருக்கும் கன்விக்ஷனுக்கு. இதற்கு மேல் நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு போய் அப்பீலுக்கு போய் நீங்கள் இந்த இடத்துல அப்பீலில் நீங்கள் வந்து விவாதம் பண்ணி அங்கே ஜட்ஜை கன்வின்ஸ் பண்ணணும், புரிய வைக்கணும். நான் வந்து நார்மலாக தாங்க பண்ணேன், கேஷுவலாக பண்ணேன், அது தப்பு நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் எந்த இன்டென்ஷன்லேயும் பண்ணல, நோ இன்டென்ட் வாஸ் தேர் அப்படிங்கிறதே புரிய வைப்பேன். ஏன்னா எல்லா போக்சோ கேசஸ்லையுமே கீழமை நீதிமன்றங்களில் கன்விக்ஷன் கொடுத்துட்றாங்க மேக்ஸிமம். ஹைகோர்ட்டுக்கு போனால் தான் அது உடையது பார்க்குது. ஸோ இப்படிப்பட்ட விவரங்கள், இப்படிப்பட்ட நிலவரத்தில் பார்த்திங்கன்னா போக்சோ அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குன்றதை பார்க்க முடிகின்றது. இப்போது சின்ன வயசு தாத்தா சொல்லுவார் மக்களே, அது ரொம்ப குட்டி வயசில் அக்கத்தில் குழந்தைங்களாம் வந்திருக்கப்போ நாங்களாம் விளையாடிட்டுருப்போம். விளையாடிட்டு இருக்கிறப்ப சொல்வார், பெண் குழந்தையை தொட்டு விளையாடக்கூடாது அப்படிம்பார்.
என்ன காரணம்னால் இப்போ இந்த வயசில் தொட்டு விளையாடுறது பெருசாக உன்னோட குட்டி குழந்தைய பார்த்தா உனக்கு கொஞ்சம் தோணுச்சுனால் அது ஆபத்தாக கூட விளைவிக்க முடியும் அப்படிங்கிறத அன்றைக்கே அந்த மனுஷன் புரிஞ்சுக்கார். ஏன்னு சொல்கிற மக்களே, இன்றைய காலகட்டங்களில் ஒரு பெண் குழந்தையை பார்த்து சிரித்தாலோ கொஞ்சினாலோ தொட்டாலோ நீங்கள் நல்ல எண்ணத்தில் பண்ணால் கூட அது தீய எண்ணத்தில் பண்ண மாதிரி எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிற அளவுக்கு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. அப்போ யார் உஷாராக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் வசந்தகுமார் தான் உஷாராக இருந்திருக்கணும். ஸோ அவர் தப்பான எண்ணத்தில் தொட்டாரோ நமக்கு தெரியாது. தோலை கை போட்டார். தோலில் கை ஏன் நீ ஒரு குழந்தை மேலே போடுற அப்படிங்கிறதுக்கு கெஸ்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்கே போக்சோக்குள்ளே வருது. ஸோ அதற்கு மேல் என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாது மக்களே. ஏன்னா அதை பற்றி அவங்க மீடியாவில் வெளிப்படுத்தவும் இல்லை, பிளரும் பண்ணிட்டாங்க. நாட் டு ரிவீல் தி ஐடென்டிட்டி ஆஃப் த அக்யூஸ்ட் விக்டிம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் அந்த நபர் அக்யூஸ் தான் அப்படிங்கிறதும் நமக்கு கெஸ்ட்டை வச்சு தான் புரிஞ்சிக்க முடியும் இந்த இடத்துல. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் இன்ஃபேக்ட் அதுக்கு பிறகு விசாரணை பண்ணுறாங்க. ஸ்கூல் நேற்று லீவ் விட்டாங்க. ஒரு 5th படிக்கக்கூடிய பொண்ட்டை கேட்குறப்ப சொல்கிறாங்க, அது அவங்க அம்மா படம் கேட்குறப்போ எங்கள் கிளாஸுக்கும் சார் வந்திருக்காரு, எங்ககிட்டையும் பேசியிருக்காரு 5th கிளாஸ் படிக்கிற பொண்ட்டை. என் பக்கத்துலேயும் இப்படி தான் உட்காந்து தோலில் கை போட்டு பேசினாருன்னு சொன்ன உடனே இப்போ அந்த பொண்ணு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணுகிட்ட இன்னொரு கம்ப்ளைண்ட் வாங்குகிறாங்க அந்த குழந்தைகிட்ட. ஸோ மண்டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சைல்ட்லைன்லேருந்து அந்த ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஏன்னா நேற்று லீவு, இன்றைக்கு நாளைக்கு லீவு, ஸ்கூல் உடைக்கப்பட்ட காரணத்தினால். ஸோ மண்டே அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு எல்லா குழந்தைகளிடமும் கேட்க போகிறாங்க, விசாரிக்க போகிறாங்க சைல்ட்லைன். என்னென்னால் இப்படி எத்தனை பேர் பக்கத்தில் உட்காந்து பேசினாருன்னு விசாரிக்க போகிறாங்க. இது ஏதாவது தப்பாக இன்டென்ஷனில் அவங்ககிட்ட பேசினாரா, என்ன பேசான்னு கேட்க போகிறாங்க இந்த கேள்விகளை. இது மண்டே நடக்க போகிறது மக்களே. இப்போ இவர் தப்பான வார்த்தைகள் பேசியிருந்தால், இல்லை அந்த குழந்தைகிட்ட ஏதாவது தப்பான இடத்துல தொட்டிருந்தால், ஆஸ் ஐ செட் அசால்ட் கேஸில் வருதுப்பாங்க அந்த 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 இடங்கள், அந்த மர்ம உறுப்புகள் சொல்லுவாங்க, அங்கே தொட்டிருந்தால் அது மிக மிக ஆபத்து, மிக மிக தவறு வசந்தகுமார் பண்ணது. தோலில் கை போட்டு பேசியிருக்காரு அப்படிங்கிறது இந்த இடத்துல கெஸ்டர் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு தவறாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ மண்டே அன்றைக்கி தெரியும் மக்களே, வசந்தகுமார் மீது எக்ஸ்ட்ரா வழக்கு ஒழிகிறதா நம்ம பார்க்கலாம். என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.